ஸோ இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு 12 காம்பவுண்ட் கொடுத்து அந்த 12 காம்பவுண்டுக்கும் ஐயூபேக் நேம் வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து என்னென்ன வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? உங்கள் என்சிஆர்டி புக் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நல்லா ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறது, அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக அழகாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்சிஆர்டி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்துட முடியும். நீங்கள் என்சிஆர்டி வந்து நல்லா தரவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். நீங்கள் என்சிஆர்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டு நமக்கு வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் 1 or 2% நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு வந்து இருக்கும். யாரெல்லாம் நீட் அண்ட் ஜேயில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கை தரவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்லோவாக போங்க. growth எவ்ரிடே வந்து growth வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமன். அப்போ ஃபஸ்ட்டு காமன்ட்டு நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு காமன் என்ன எப்படி கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் எழுதும்போது நம்ம வந்து பேரண்ட் செயின் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ பேரண்ட் செயின் நமக்கு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்பர் கார்பனேட் வந்து அதில் தான் நமக்கு வந்து இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பனேட் வந்து இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு ஈச் அதராக வந்து இருக்கணும். ஒரு கார்பனும் இன்னொரு கார்பனும் கனெக்டட் டு ஈச் அதராக வந்து இருக்கணும். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். பேரண்ட் செயினை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ரைட் வந்து கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த் கார்பன். அப்போ ரிவர்ஸில் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது வந்து ஃபிஃப்த் கார்பன். அப்போ எது நமக்கு வந்து கரெக்ட்? லெஃப்ட் டு ரைட் கரெக்டா, ரைட் டு லெஃப்டான்னு கரெக்டான்னு பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடில் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருதோ அதான் நமக்கு வந்து கரெக்ட். அப்போ இங்கே என்னது ஃபங்க்ஷனல் குரூப்? இங்கே OH தான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ OH வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மெத்தட்லையும் தேர்ட் கார்பனில் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது, கீழே இருக்கிற மெத்தட்லையும் தேர்ட் கார்பன் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து தேர்ட் பொசிஷனில் தான் வருது. நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் கொடுத்தாலும் தேர்ட் பொசிஷன் தான், ரைட் டு லெஃப்ட் நம்பரிங் கொடுத்தாலும் நமக்கு வந்து தேர்ட் பொசிஷன் தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கு ரெண்டு மாதிரி நமக்கு வந்து கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் கொடுத்தாலும் நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரும்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நமக்கு வந்து சேம் பொசிஷன் வந்தது அப்படின்னா ரெண்டாவது சப்ஸ்டியூண்ட் வந்து பார்க்கணும். அப்போ சப்ஸ்டியூண்ட் நமக்கு வந்து எது லோயஸ்ட் நம்பர் வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து மேலே இருக்கிற மெத்தட் படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ சப்ஸ்டியூண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன பொசிஷன் வந்து வருது? செகண்ட் பொசிஷன் வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது, ஃபோர்த் பொசிஷனில் 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ 4 + 4 which is equal நமக்கு வந்து 10 வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? அப்போ கீழே இருக்கிற நம்பரிங் மெத்தட் படி கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ 2 + 2 தென் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு வந்து என்ன 8 வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து வருது. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து 10 வந்து வருது, கொஞ்சம் ஹையர் நம்பர் வந்து வருது. அப்போ நமக்கு வந்து கீழே இருக்கிற மெத்தட் தான் கரெக்டு, மேலே இருக்கிற மெத்தட் வந்து நமக்கு என்னது ராங். ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்குது? கீழே இருக்கிற மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். ஓகே, அப்போ நம்பரிங் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது? சப்ஸ்டியூண்ட். சப்ஸ்டியூண்ட் நமக்கு எங்கே எத்தனை சப்ஸ்டியூண்ட் இருக்குது? 3 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது முதல்ல நம்ம வந்து சப்ஸ்டியூண்டோட இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து கொடுக்கணும். அப்போ சப்ஸ்டியூண்ட் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது? 2, 2, 4, ஓகே 3 சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்னன்னா ட்ரைமீத்தைல். ஓகே, ஸோ ட்ரைமீத்தைல். அப்புறம் பேரண்ட் செயின் நமக்கு வந்து எத்தனை கார்பனேட்டம் வந்து இருக்குது? 5 கார்பனேட்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ வந்து பென்டேன், அப்புறம் ஆல்கஹால். அப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு எந்த பொசிஷன் வந்து இருக்குது? தேர்ட் பொசிஷன் வந்து இருக்குது, 3OL. ஓஎல்ன்றது என்னது? ஆல்கஹால் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ திஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகுல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் காம்பவுண்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்போ செகண்ட் காம்பவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட் செயின் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இதை நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஓகே, ஸோ இதான் நமக்கு என்னது? பேரண்ட் செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங்க்கு நமக்கு வந்து 2 மெத்தட் வந்து இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டும் இருக்குது, ரைட் டு லெஃப்ட்டும் இருக்குது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து நம்பரிங் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது வந்து செவன்த் கார்பன். ரிவர்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன், இது செவன்த் கார்பன். அப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டு நேமிங் நம்பரிங் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட் நம்ம வந்து நம்பரிங் கொடுக்கலாம். அப்போ எது நமக்கு வந்து கரெக்டான மெத்தட்? அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எது லோயஸ்ட் நம்பர் வந்து வருதோ அதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். இப்போ மேலே இருக்கிற நம்பரிங் மெத்தடை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 + 4 which is equal to 6 வந்து வரும். அப்போ கீழே இருக்கிற நம்பரிங் யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்? 4 + 6 நமக்கு என்ன வருது? 10 வந்து வருது. அப்போ நமக்கு வந்து கீழே இருக்கிறது வந்து நம்பர் வந்து அதிகமாக வருது, மேலே இருக்கிறது தான் லோயர் நம்பர் வந்து வருது. அப்போ மேலே இருக்கிற மெத்தட் தான் கரெக்டு, கீழே இருக்கிற மெத்தட் வந்து நமக்கு என்னது? ராங். ஓகே,
ஓகே. அப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் நம்பரிங் தான் நமக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூண்ட். இங்கே என்ன சப்ஸ்டிட்யூண்ட் வந்து இருக்குது, எத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ எத்தில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூண்டோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து எழுதணும். அப்போ சப்ஸ்டிட்யூண்ட் நமக்கு எந்த பொசிஷன்ல இருக்குது, 5th பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ 5 எத்தில். ஓகே. ஸோ 5 எத்தில். ஸோ மேக்ஸிமம் எத்தனை கார்பன் அட்டம் வந்து இருக்குது, 7 கார்பன் அட்டம் வந்து இருக்குது மெயின் செயின்ல. அப்போ நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா ஹெப்டேன், அப்புறம் ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் என்னது, 4th பொசிஷன். அப்போ 4OL ஆல். ஓகேவா. ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே. அப்போ செகண்ட் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு வந்து தேர்டுக்கு வந்து வருவோம். அப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ இதில் எது பேரண்ட் செயின், இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரியுது, இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் வந்து லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து 4th கார்பன். ரிவர்ஸ்ல கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது 4th கார்பன். அப்போ எது நமக்கு வந்து கரெக்ட், ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் பொசிஷன் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 + 3 5 வந்து வருது. கீழே இருக்கிறது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 + 3 5 வந்து வருது. அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வருது. அப்போ நமக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்பரிங் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ஸ்டிட்யூண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இங்கே சப்ஸ்டிட்யூண்டே நமக்கு வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்பரிங் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நமக்கு வந்து ரைட் கரெக்ட் தான். அப்போ லெஃப்ட் டு ரைட்டும் கொடுத்துக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுத்துக்கலாம். எப்படின்னா நமக்கு வந்து சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டிட்யூண்ட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், பேரண்ட் செயின்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 4 கார்பன் அட்டம் வந்து இருக்கு இல்லையா. அப்போ 4 கார்பன் அட்டம் தான் நமக்கு அது பேர்னா பியூட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எழுதணும். ஃபங்க்ஷனல் குரூப் செகண்ட் பொசிஷன் வந்து ஒன்று இருக்குது, தேர்ட் பொசிஷன் ஒன்று இருக்குது. அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து டை ஆல் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணா, பேரண்ட் செயின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். இங்க எது நமக்கு வந்து பேரண்ட் செயின், இங்க 3 கார்பன் அட்டம் இருக்குது இல்லையா, இதான் நமக்கு வந்து என்னது பேரண்ட் செயின். ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது லெஃப்ட் ரைட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், 1 2 3, ரைட் டு லெஃப்ட் இது 1, இது வந்து நமக்கு 2, இது வந்து நமக்கு வந்து 3ன்னு இருக்குது. ஓகே. அப்போ நமக்கு வந்து எது கரெக்டான மெத்தட், அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷனை ஆட் பண்ணும்போது எது லோயஸ்ட் நம்பர் வருதோ அதான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட் இல்லையா. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது நமக்கு வந்து தேர்ட் பொசிஷன். எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வருது, 6 வந்து வருது. அதே நமக்கு வந்து ரிவர்ஸில் கீழே இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 1 + 2 + 3 which is equal நமக்கு என்ன வருதுன்னா 6 வந்து வருது. அப்போ நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வருது. அப்போ நமக்கு வந்து நேமிங்கும் நமக்கு வந்து ஈக்குவலாக தான் வரும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டிட்யூண்ட் எதுவுமே இல்லாதனால பேரண்ட் செயினை முதல்ல வந்து சூஸ் பண்ணணும், எழுதணும். ஓகே. அப்போ பேரண்ட் செயினில் எத்தனை கார்பன் அட்டம் இருக்குது, 3 கார்பன் அட்டம் வந்து இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன். ஓகேவா. ஸோ ப்ரோப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் எங்கெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை ஆல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் நமக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதுன்னு பார்க்க போறோம். ஓகே. அப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் செயின் எடுத்துக்கிட்டோம்னா பென்சின் ரிங் தான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். பென்சின் ரிங் வித் OH குரூப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்னது பார்த்தீங்கன்னா ஃபீனால் அப்படின்னுவோம். எப்பவுமே OH அட்டாச் இருக்கிற கார்பன் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் அட்டம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இது வந்து ரெண்டாவது கார்பன் அட்டம்னு சொல்லலாம். அப்போ நம்ம சப்ஸ்டிட்யூண்ட் மெத்தில் குரூப் எந்த பொசிஷன்ல வந்து இருக்குது, செகண்ட் பொசிஷன்ல வந்து இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் மாலிகூல், 2-மெத்தில். ஓகே. ஸோ 2-மெத்தில் ஃபீனால். ஓகே. ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு வந்து வருவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு என்ன நேமு, நம்ம OH வித் பென்சின் ரிங்கோட நமக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபீனால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து நம்பரிங் கொடுக்கணும். இங்கே நம்பரிங் வந்து கிளாக் வைஸ்லையும் கொடுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா கிளாக் வைஸ்ல நம்பரிங் கொடுக்கும்போது இது 2, இது 3, இது 4, இது 5, இது வந்து நமக்கு வந்து 6 இல்லையா. அப்போ நமக்கு வந்து மெத்திலுக்கு நமக்கு எந்த பொசிஷன் வந்து வருது, 4th பொசிஷன் வந்து வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்பரிங் வந்து கொடுக்க போறேன். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன வருது, இது வந்து செகண்ட் கார்பன், இது நமக்கு வந்து தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து 4th கார்பன், இது 5th கார்பன், இது நமக்கு என்ன இருக்குது 6th கார்பன் வந்து இருக்கு இல்லையா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல கொடுத்தாலும் நமக்கு என்னது நம்பரிங் வந்து நமக்கு வந்து 4 தான் வருது. அப்போ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இதில் கொடுத்தாலும் நமக்கு வந்து நம்பரிங் வந்து சேமாக தான் வருது. அப்போ நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், சப்ஸ்டிட்யூட்டோட பொசிஷன் வந்து நமக்கு வந்து 4 தான். அப்போ வாட் இஸ் த நேம், 4-மெத்தில். அப்போ சப்ஸ்டிட்யூட் நமக்கு என்ன இருக்குது
4 methyl இதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா phenol. அப்போ phenol. ஸோ திஸ் த IUPAC நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக 12 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டுக்கலாம். அதனால் நான் 6 வந்து கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.